பால்கனி குக்கிங் சேனல். திருநெல்வேலி வெண்டைக்காய் காரக்குழம்பு செய்ய போகிறோம். வெண்டைக்காய் காரக்குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: புளி, மிளகாத்தூள் கரைச்சி வச்சுருக்கோம், வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், பச்சை மிளகாய் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம், உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம், தேங்காய் வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம், மஞ்சத்தூள். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். குழம்பு வைக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதக்கி செஞ்சாலும் நல்லா வாசனையாக இருக்கும். வெங்காயம் வந்து வதக்கட்டும். வெங்காயம் வதக்கிடுச்சு. வெண்டைக்காய் போட்டுக்கலாம். வதங்கட்டும். உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் வதங்கட்டும். அரைச்சி தக்காளி பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அரைச்சி தக்காளி பச்சை மிளகாய் போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். தேங்காய் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் பார்ப்போம். எல்லா காயும் நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் புளி மிளகாத்தூள் கரைச்சி வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா மூடி வச்சுட்டு 3 நிமிஷம் வரட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். அப்பளம் பொரிச்சு எடுத்துக்கலாம். மோர் மிளகா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு காஞ்சிருச்சு. குழம்பு தாளிச்சிக்கலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொடிட்டோம். கடுகு பொடிஞ்சிருச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். தாளிச்சதை குழம்புல ஊற்றிக்கலாம். இன்னும் வேற பாத்திரத்தில் மாற்றிட்டு பார்க்கலாம். வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதேமாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. பால்கனி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.